இறை அன்பர்கள் அனைவருக்கும் எந்த அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ஆலயம் அறிவோம் சேனலில் என்ன கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தில்லைக்காளி கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த தில்லைக்காளி அப்படின்னு சொன்னதுமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிதம்பரத்தில் இருக்கிற தில்லைக்காளி கோவில் தாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் எல்லை பகுதியில் எல்லைக்காளியாக இருந்து அருள் புரிஞ்சிட்டு வராங்க. இங்கே அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனாகவும் காளியாகவும் காட்சி தராங்க. அம்மனுக்கு ஏன் இங்கே வந்து 4 முகத்தோடையும் காளிக்கு ஏன் வந்து சங்கிலியால் கட்டியும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை நிற வஸ்திரம் அணிஞ்சும் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் வாங்க. தில்லைக்காளியம்மன் புராணம் பார்த்தீங்கன்னா சிவனும் சக்தியும் ஒன்று என்று சிவபெருமான் பலமுறை சொல்லியும் பார்வதி தேவி ஒப்புக்கொள்ளாமல் சக்திதான் பெரியது என விவாதம் செய்தாள். உரையாடல் முற்றியதும் கோபமடைந்த சிவபெருமான் தன்னை பிரிந்து காளியாக இந்த கோபத்துடனே இரு என சாபம் கொடுக்கிறார். தவறை உணர்ந்த பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா சாப விமோச்சனம் கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் அசுரர்களால் தேவர்களுக்கு ஆபத்து வர இருக்கிறது, அதை சரி செய்யும் வரை நீ காளியாகவே இரு என சொல்கிறார். அதைப்போல் அசுரர்களால் தேவர்களுக்கு இடையூறு வருகிறது. அதிலிருந்து தேவர்களை காப்பாற்றிய காளி தேவி பின்பு சிவபெருமானை சேர வேண்டும் என்பதற்காக தில்லைவனத்தில் தவம் இருந்தாள். ஆனால் பல வருடம் தவம் இருந்தும் சிவபெருமான் காட்சி தராததால் கோபமடைந்த காளி தேவி சிவபெருமானை நடனமாடும் போட்டிக்கு அழைத்தாள். நான் வெற்றியடைந்தால் உங்களுடன் சேர்வேன், இல்லையெனில் தில்லையின் எல்லைக்கே போய்விடுகிறேன் என்றாள். நடன போட்டி ஆரம்பித்தது. நீண்ட நேரம் இருவரும் ஆடியதால் பூமியே ஆட ஆரம்பித்து விட்டது. அதனால் சிவபெருமான் தன் காதில் இருக்கும் குண்டலத்தை கீழே விழ செய்து ஊர்த்துவ நடனம் மூலமாக அதை தன் காதிலேயே மாட்டினார். ஆயிரக்கணக்கான தேவர்கள் முனிவர்கள் முன்னால் ஒரு பெண்ணான காளி தேவி அவ்வாறு செய்ய முடியாது என்பதால் தோல்வி அடைந்ததாக ஒப்புக்கொண்டு மிகுந்த கோபத்துடன் தில்லையின் எல்லைக்கே சென்று விட்டாள். பிறகு பிரம்மதேவர் தில்லைக்காளியின் கோபம் தணிய தில்லைக்காளியை வேதநாயகி என புகழ்ந்து பாடி 4 வேதங்களாகிய ரிக், யசூர், சாம, அதர்வன வேதங்களை குறிக்கும் வகையில் 4 முகங்களுடன் காட்சி அளிக்குமாறு பிரம்மர் வேண்ட அதன்படி காளி இங்கு பிரம்ம சாமுண்டீஸ்வரி என்ற பெயரில் 4 முகத்துடன் அருள் புரிகிறார். தில்லைக்காளிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் மிகவும் உகந்தது. குங்குமத்தால் உடல் முழுவதும் மறைக்கப்படுகிறது. தன்னை பக்தியோடு வணங்குபவர்களுக்கு சாந்தமே கொண்டிருப்பதாக வெள்ளை வஸ்திரம் சூடி இருப்பதில் உணர்த்துகின்றார். பெண்களுக்கு விதவை கோலம் ஏற்படாதிருக்க தாமே விதவையாக வெள்ளை வஸ்திரம் தரித்து சுமங்கலிகளுக்கு அருள் செய்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா தில்லையம்மன் மேற்கு நோக்கியும் தில்லைக்காளி உக்கிரத்துடன் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்துலேயும் இருக்காங்க. சுற்றுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரம்ம சாமுண்டீஸ்வரி, விநாயகர், வீணை வித்யாம்பிகை, கடம்பவன தக்ஷணரூபிணி இருக்காங்க. கடம்பவன தக்ஷணரூபிணின்னா தக்ஷணாமூர்த்தியோட பெண் உருவமாக கருதப்படுது. இந்த சிற்பம் வேறு எந்த கோயில்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. கோயிலோட நடை திறப்பு நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை திறந்திருக்கும். பின்பு மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 வரை நட திறந்திருக்கும். தில்லைக்காளி கோவிலில் விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கண் திருஷ்டியில் பாதிக்கப்பட்டவங்க, நீண்ட நாள் கடன் பிரச்சனையில் உள்ளவங்க, திருமணம் தாமதமாகிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. மேலும் இது போன்ற ஆலயங்கள் பற்றி தெரிந்து கொள்ள ஆலயம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இருக்கும் பழமையான கோவில்கள் பெயரை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு அரிய ஆலய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.